அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். என்னோட பேர் ரியா. என்னோட பேர் ஷெக்கீனா. நாங்கள் 2 பேர் தான் அடுத்த 1 மணி நேரத்துக்கு உங்கள் எல்லாரையும் என்டர்டைன் பண்ண போகிறோம். என்ன ஷெக்கீனா, செட்டெல்லாம் பலமாக இருக்குது. இப்போ தான் கடைசியாக கேட்டகிசம் ஆண்டு விழா முடிஞ்சுது, அதுக்குள்ளே இன்னொரு செட்டா? என்ன ரியா, இது கூட தெரியாமல் இருக்க? இத்தனை நாளாக நம்ம விபிஎஸ்க்கு வந்தோமே, அதோட நிறைவு விழா தான் இன்னைக்கு நடக்க போகுது. ஓ அப்படியா, மறந்தே போயிட்டேன். சரி, ஃபர்ஸ்ட் என்ன? எப்போவுமே ஃபஸ்ட்டு எல்லாமே என்ன நடக்கும்? நம்ம கடவுளுக்கு தான் நன்றி சொல்வோம். ப்ரேயர் டான்ஸ் பார்த்துருவோமா? ஓ பார்த்துடலாமே. இப்பொழுது 9ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை படிக்கின்ற மாணவர்கள் நம்மை ப்ரேயர் டான்ஸ்க்கு காட்டுவார்கள். நீங்க என் கொடாரம் தீங்கு என்னை அணுகாது. நீங்க என் கொடாரம் தீங்கு என்னை அணுகாது. துர்ச்சன பிரவாகம் சூழ்ந்திட வந்தாலும் துளியும் என்னை நெருங்காது. எந்த பக்கம் வந்தாலும் நீங்க என் கொடாரம் தீங்கு என்னை அணுகாது. துர்ச்சன பிரவாகம் சூழ்ந்திட நின்றாலும் துளியும் என்னை நெருங்காது. சிறு வெள்ளாட்டு கிடை போல் கிடந்தே உம் நிழலில் என் தஞ்சம் கொண்டே. உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். எந்த நிலையிலும் ஆராதித்திடுவேன் என் இயேசுவை, முழு மனதோடு ஆராதித்திடுவேன். ஏற்றமாய் தோன்றும் பாதைகளிலெல்லாம் பின்னிலே தாங்கிடும் உள்ளங்கை அழகு. சறுக்கலாய் தோன்றும் பாதைகளிலெல்லாம் பின்னலாய் தாங்கிடும் விரல்கள் அழகு. நான் எந்த நிலை என்றாலும் என்னை விட்டு போகாமல் நிற்பதெல்லாம் அழகு. நான் எந்த நிலை என்றாலும் என்னை விட்டு போகாமல் நிற்பதெல்லாம் அழகு. விட்டு கொடுக்காத பேரழகு. உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். எந்த நிலையிலும் ஆராதித்திடுவேன் என் இயேசுவை, முழு மனதோடு ஆராதித்திடுவேன். இறை வணக்க நடனத்தை வழங்கிய மாணவர்களுக்கு நன்றி. ரியா, அங்கே பார்த்தியா நம்ம பங்கு தந்தை வந்திருக்காரு? ஆமாம், இப்போ வெல்கம் ஸ்பீச்சுக்காக பங்கு தந்தையை கூப்பிட்டுலாமே. இப்பொழுது வரவேற்புரை ஆற்ற நம் பாசமிகு பங்கு தந்தை அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம்.
Dear Reverend Father Gianni Rolandi, the extraordinary visitor from Rome, Reverend Father Jerry, Reverend Father Williams, Reverend Father Vincent, Reverend Father K.P. Paul, the coordinator of the camp, Deacon Leo, Brother Fermin, and my dear brothers and sisters. This is indeed a happy evening as we conclude the Vacation Bible School today. For the 2 weeks now, we have been having the Vacation Bible School. About 100 of our children participated in this camp, trying to learn more about the Bible, spending the holidays usefully with the Word of God, reading, reciting, trying to understand in the class through various other forms. They have been learning the Bible. This has been a very good and pleasant experience for all of them, and so many of our teachers and volunteers have been there to guide them and teach them. And on this day, we are very happy to welcome Very Reverend Father Gianni Rolandi from Rome, who has come to do the extraordinary visitation in our parish and school. And he has graciously consented to be part of this Vacation Bible School concluding function. Thank you, Father, for being with us. So on behalf of the parish priests and all the parishioners, I welcome you wholeheartedly for this function. Welcome you, dear Father. தந்தை அவர்கள் தொன்போஸ்கோ பிறந்த மண்ணிலிருந்து பிறந்து உருவானவர் என்பது கூடுதலான மகிழ்ச்சி தருகின்ற ஒரு செய்தி. எனவே தந்தை அவர்கள் இன்று நம்மோடு இருப்பது நமக்கு தொன்போஸ்கோவை நம்மோடு இருப்பது போன்ற ஒரு உணர்வை ஏற்படுத்துகின்றது. தொன்போஸ்கோ பிறந்த அந்த மண்ணில் அவரும் பிறந்து வளர்ந்தார். அதன் பிறகு அந்த இடத்திலேயே இல்ல தந்தையாகவும் அந்த நிறுவனத்திலே பணி செய்தார். இப்பொழுது தந்தை அவர்கள் நம்முடைய சலேசிய சபை தலைவரால் சென்னை சலேசிய மாநிலத்தை பார்வையிடுவதற்காக அனுப்பப்பட்டிருக்கின்றார். எனவே இன்றும் நாளையும் தந்தை அவர்கள் நம்மோடு இருந்து இந்த நிறுவனத்தை பார்வையிடவும், நம்முடைய செயல்பாடுகளை பற்றி அறிந்து கொள்ளவும், நமக்கு இன்னும் எதிர்காலத்தில் தெளிவான சிந்தனைகளை கொடுத்து எப்படி இன்னும் நாம் முன்னேறி செல்ல முடியும் என்பதை வழிநடத்துவதற்காக நம்முடைய வருகை புரிந்திருக்கின்றார். எனவே அவருடைய வருகை உண்மையாகவே இறைவனின் ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கின்றது, தொன்போஸ்கோவுடைய அருளை நமக்கு பெற்றுத்தருவதாக இருக்கின்றது. எனவே தந்தை அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக வரவேற்கின்றேன். அவரோடு இணைந்து வந்திருக்கின்ற அருள் தந்தை ஜெரி அவர்கள் சென்னை சலேசிய மாநில தலைவருடைய செயலாளர். எனவே அவரோடு இணைந்து தந்தை அவர்கள் வந்திருக்கின்றார். அவரையும் இங்கே வந்திருக்கின்ற அருள் தந்தையர்களையும் அருள் சகோதரர்களையும் இறை மக்களாகிய உங்கள் அனைவரையும் இந்த விடுமுறை முகாமிலே பங்கேற்ற அனைத்து பிள்ளைகளையும் ஆசிரியர்களையும் தன்னார்வ தொண்டர்களையும் அன்போடும் பாசத்தோடும் இந்த விழாவிற்கு வருக வருக என்று வரவேற்கின்றேன். இந்த மாலை பொழுது உங்களுக்கு இனிதான மாலை பொழுதாக அமைய வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. நம் பங்கு தந்தை அவர்களுக்கு நன்றி. செக்கினா, கியூட்டா குட்டீஸ்லாம் ரெடியாக இருக்காங்க, எதுக்குன்னு தெரியுமா? எனக்கு தெரியும். இப்போ நம்ம குட்டீஸ்லாம் டான்ஸ் ஆடி இந்த ஸ்டேஜையே அதிர வைக்க போகிறாங்க. சரி, நம்ம அவங்களையும் வெல்கம் பண்ணிடுவோம். இப்பொழுது யூகேஜியிலிருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கின்ற மாணவ செல்வங்களை மேடைக்கு அழைப்போம். வாழ்க்கை வேண்டி பயணம் போகிறோம், அன்பு பாதையில வழித்துணையா நீ வர வேணும். பாசமான வாழ்க்கை வேண்டி பயணம் போகிறோம்,
மாணவ செல்வங்களுக்கு நன்றி. சரி ரியா, இப்போ எல்லாரையும் வெல்கமும் பண்ணியாச்சு, டான்ஸும் பார்த்தாச்சு. இப்போ நம்ம சீஃப் கெஸ்ட்டை பேச வச்சிருவோமா? ஓ, வெல்கம் பண்ணிடலாமே. Now we welcome our chief guest Father Giovanni Roland to give us a message. So, வணக்கம். நீங்க நல்லா இருக்கீங்களா? Enough. அதுக்கெல்லாம் டிரான்ஸ்லேஷன் வேண்டாம். So, I am very happy to be here this evening to be with you and conclude this vacation Bible school. இந்த மாலை பொழுதிலேயும் இந்த விடுமுறை விவிலிய முகாம் நிறைவு விழாவிலே பங்கேற்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். And as I have done with all groups, I bring first of all to you the greetings of our general, our rector major, Father Angel Fernandez Artime. ஜான் போஸ்கோ சலேசியர்களுடைய சபை தலைவராக இருக்கின்ற அர்த்திமே பெர்னாண்டஸ் அவர்களுடைய வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் கொண்டு வருகின்றேன். Wow, my goodness, I am impressed by what I have seen until now. So congratulations to all those who have prepared this evening. இதுவரை நான் பார்த்த இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து உண்மையாகவே நான் வியந்து போனேன். இதை தயாரித்தவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கின்றேன். And also I have a lot of admiration for the young people, about 100, who participated in these 2 weeks of Vacation Bible School during holidays. இந்த விடுமுறை நாட்களிலே 100 பேர் பிள்ளைகள் இந்த விடுமுறை விவிலிய முகாமில் பங்கேற்றதை நினைத்து நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். So you came out of a classroom and you landed into another classroom. Congratulations. பள்ளியிலே ஒரு வகுப்பறையிலிருந்து வெளியே வந்தீர்கள், மீண்டும் இங்கு ஒரு வகுப்பறைக்குள்ளே போய்விட்டீர்கள். I can assure you that young people in Europe would never do that ever. கண்டிப்பாக மற்ற இளைஞர்கள் இது போன்ற எதுவும் செய்ய மாட்டார்கள். நீங்கள் செய்தீர்கள் என்று மகிழ்ச்சி அடைகின்றேன். So I do admire you. கண்டிப்பாக உங்களை பார்த்து நான் வியந்து போகிறேன், உங்களை பாராட்டுகின்றேன். அதற்காக Maybe as a small message, I think what you have been doing for these 2 weeks is great, because trying to deepen the word of God is fantastic for us Christians. இந்த 2 வாரங்களாக நீங்கள் செய்தது உண்மையாகவே பாராட்டுக்குரியது. இறை வார்த்தையை நீங்கள் வாசித்து வாழ்வாக்குவதற்காக நீங்கள் செய்த முயற்சியை நான் பாராட்டுகின்றேன். You see, at the times of Don Bosco, Saint John Bosco, that in the Catholic Church was not very common, reading the Bible. don boscoவுடைய காலத்திலே விவிலியத்தை வாசிப்பது என்பது பொதுவாக எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு செயல் அல்ல. And so in his preaching, he and the other Salesians, the other collaborators at the beginning, had their own way of telling the Bible to the young people. எனவே don boscoவும் அவரை தொடர்ந்து வந்த சலேசியர்களும் அவரோடு இருந்தவர்களும் விவிலியத்தை பிள்ளைகளுக்கு எடுத்து சொன்னார்கள். For example, one of the things that they would do during sermons, he and Father Borel, they would do a dialogued sermon. don boscoவும் அருள் தந்தை பொரேல் என்பவரும் என்ன செய்வார்கள், மறையுரையின் பொழுது 2 பேரும் உரையாடலாக விவிலியத்திலிருந்து கருத்துக்களை எடுத்து சொல்வார்கள். And so one would go up on the pulpit to preach, and the other one would from the crowd, from the assembly, interact with him. ஸோ மறைவுரை ஆற்றுகின்றவர் அங்கே பீடத்திலிருந்து மறைவுரை ஆற்றுவார், கூட்டத்திலிருந்து இன்னொருவர் அவரோடு சேர்ந்து இந்த உரையாடலை மேற்கொள்வார். It was a practical and lively way to explain the scripture to young people. இதன் வழியாக விவிலியத்தை பிள்ளைகளுக்கு மற்றவர்களுக்கும் அழகாக எடுத்து சொல்வதை அவர்கள் ஒரு நடைமுறைப்படுத்தி வந்தார்கள். And of course they were using the language that the young people understood. They were not speaking Italian, they were speaking Piedmontese, the dialect of the place. பிள்ளைகள் எப்படி புரிந்து கொள்வார்களோ அவர்களுக்கு ஏற்ற விதத்தில் அதை எடுத்து சொன்னார்கள். இத்தாலிய மொழியில் அல்ல, அந்த பியட்மோன்டீஸ் என்ற அந்த வட்டார வழக்கு மொழியிலே அவர்கள் அதை எடுத்து சொன்னார்கள். So seeing you here this evening, I see that you are fully in line with what Don Bosco would do. don bosco என்ன செய்வாரோ அதை தான் நீங்கள் இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை பார்த்து நான் மகிழ்கின்றேன். So I would like to thank you for this opportunity to encourage you and to congratulate all those who have made this possible. இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றது எனக்கு மகிழ்ச்சி கொடுக்கிறது. உங்களை பார்ப்பது எனக்கு மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று உங்களை பாராட்டுவதற்கு எனக்கு கிடைத்த இந்த வாய்ப்புக்காக நான் நன்றி செலுத்துகின்றேன். For sure, Don Bosco from heaven this evening is smiling upon you. கண்டிப்பாக don bosco விண்ணகத்திலிருந்து உங்கள் அனைவரையும் பார்த்து மகிழ்ச்சியாக புன்னகைத்துக் கொண்டிருப்பார். And with his smile he is blessing you. அவர் தன்னுடைய புன்னகையோடு உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றார். Nandri, Nandri, Nandri. Thank you, Father. Thank you so much. Thank you, Father Giovanni, for this
inspirational and lovable message that you gave us. ரியா, இத்தனை நாளாக நம்ம விபிஎஸ்ல நம்ம பசங்க எல்லாருமே டான்ஸு பாட்டுன்னு எல்லாத்துலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணது உனக்கு தெரியுமா? ஓ, அதை எப்படி மறக்க முடியும்? அவங்க தன்னோட டேலண்ட்ஸை சிங்கிங், டான்ஸிங், ஸ்கிட்டு மூலமாக வெளிப்படுத்தினாங்களே. ஆமாம், இப்போ அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு அவங்களுக்கு ப்ரைஸ் கொடுத்துருவோமா? கொடுத்துட்டா போச்சு. We request you, Father, to kindly distribute the prizes for our children. Drawing, first prize, Levon John Tim. Second prize, Dominic Alvin, Matthew Tim. Junior category, first place, Leonel Savio. Second place, John Bosco. Senior category, first prize, Ria Sylvia. Second prize, Varun. Bible quiz, Junior, first prize, Ignatia. Second prize, Jonathan. Senior category, first prize, Ria Sylvia. Second prize, Benita. Singing sub-junior, first prize Maria, second prize Fabiana. Junior category, first prize John Bosco, second place Ignatia. Senior category, first prize Shekina and Ria Sylvia, second place Joseph Samuel. Dance sub-junior category, first place Maria, second place Bernice. Dance junior category, first place Benita, second place John Bosco. Dance senior, first place Jerome, second place Shekina Kanista. Thank you so much, Father, for spending your valuable time for us. Thank you. ரியா, அங்கே பார்த்தியா நம்ம பசங்கள்லாம் ஃபேஸில் பெயிண்ட் அடிச்சுட்டு எவ்வளோ மாசாக உட்காந்துட்ருக்காங்கன்னு? தெரியுமே. அது எதுக்கு தெரியுமா? அவங்கெல்லாம் ஒரு சோஷியல் மெசேஜ் கொடுக்க போகிறாங்க, அதுக்காக தான். சரி, இப்போ அவங்களெல்லாம் நம்ம வெல்கம் பண்ணிடலாமா? இப்பொழுது 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவ மாணவிகள் நடிக்க வரப்போகிறார்கள்.
இயற்கையை அழித்து வாழ்ந்திட நினைத்தால் நியாயமா? மடியினில் சுமப்பவள் மனதினை வதைத்தால் தாங்குமா? இறைவன் தந்த இந்த இயற்கையினை உந்தன் நெஞ்சம் மறந்ததே. சோலைவனமும் அதன் மகரந்தமும் நாம் இழந்து தவிப்பது ஏன்? இன்னும் கொஞ்சம் யோசித்தால், இயற்கையை நேசித்தால், சொர்க்கமென பூமியை மாற்றலாம். நீயும் நானும் உலகின் வளங்களை போற்றி போற்றி காப்போம். வானும் மண்ணும் இனி வரும் உயிர்களை போற்றி போற்றி காப்போம். இறைவன் தந்த இந்த இயற்கையினை உந்தன் நெஞ்சம் மறந்ததேன்? சோலைவனமும் அதன் மகரந்தமும் நாம் இழந்து தவிப்பது ஏன்? நம்ம இயற்கை மூலமாக எவ்வளவோ பயனடைகிறோம். அந்த இயற்கையை வீணாக்கக்கூடாதுன்ற வகையில் நமக்கு இவ்வளோ அழகாக மையம் ஏற்படுத்தி தந்த மாணவர்களுக்கு நன்றி. சரி ரியா, ஒரு டான்ஸ் பார்த்துட்டோம், ஒரு ஸ்கிட் பார்த்துட்டோம், எல்லாமே பார்த்தாச்சு. எனக்கு இப்போ ஒரு ஆக்ஷன் சாங் கேட்கணும் போல இருக்கு. உனக்கு அவ்வளோ தானே, கேட்டுதா போச்சு. வாங்க இப்போ அதையும் பார்ப்போம். Ding 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 தாராதீங்க. Bam 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 என்று கீபோர்ட் வாசிங்க. Ding 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 கிட்டார் வாசிங்க. சின்ன பையன் சாமுவேல் கோல் கோல் கோல். படுத்து தூங்கும் போது கோல் கோல் கோல். கடவுள் கூப்பிட்டாரே கடவுள் கூப்பிட்டாரே. கீழ்ப்படியும் பிள்ளையோடு கடவுள் பேசுவார். கீழ்ப்படியும் பிள்ளையோடு கடவுள் பேசுவார். குதிரைனது சவுவேல் டக் 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 டக். பயணமாகும் போது டக் 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 டக். இயேசு கூப்பிட்டாரே இயேசு கூப்பிட்டாரே. கீழ்ப்படியும் பிள்ளையோடு இயேசு பேசுவார். கீழ்ப்படியும் பிள்ளையோடு இயேசு பேசுவார். Thank you. 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 Thank you.
இது இனிய குரலால் பாடி அசத்திய மாணவ மாணவிகளுக்கு நன்றி. இசை மழையில் நனைய தயாரா? இசை மழையா? அதை யார் பாட போறா? அதுவும் நம்ம பசங்க தான் ரியா. இப்போ நம்ம பசங்கெல்லாம் சேர்ந்து ஒரு பாட்டு பாட போறாங்க. ஆமாம் ஆமாம், எனக்கும் ரொம்ப பாட்டு கேட்கணும்னு ஆசையாக இருக்குது. சரி, இப்போ அவங்களே நம்ம வெல்கம் பண்ணிடலாம். இப்பொழுது பாடல் பாட நம் மாணவ மாணவிகளை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம்.
நன்றி. பாட்டு கேட்ட வைபோடு அப்படியே ஒரு டான்ஸும் பார்த்துடலாமா? கண்டிப்பாக பார்த்துடலாம். இப்போ ஒரு டான்ஸ் ஆடி இந்த ஸ்டேஜில் இருக்க எல்லாத்தையும் பறக்க வைக்கிறதுக்காக நம்மளுடைய பெரிய பசங்க எல்லாருமே ஸ்டேஜில் வந்து ஆட போகிறாங்க. வெல்கம் பண்ணிடலாமா? ஓகே, இப்போது நம் மாணவர்களை அனைவரும் மேடைக்கு அழைக்கின்றோம். வார்த்தை நமக்கு அருள்வாழ்வின் விளக்கு, இறைவார்த்தை நமக்கு அருள்வாழ்வின் விளக்கு. வார்த்தை நமக்கு அருள் வாழ்வின் விளக்கு, இதயத்தில் ஏற்று தங்கமே. நிறைவாக படிப்போம், நிறைவாழ்வை பகிர்வோம், எல்லோரும் சமமாவோம் தங்கையா. ஆளுக்கு ஒரு விவிலிய கையில் எடுப்போம், நாளுக்கு ஒரு அதிகாரம் நாம் படிப்போம். ஆளுக்கு ஒரு விவிலியம் கையில் எடுப்போம், நாளுக்கு ஒரு அதிகாரம் நாம் படிப்போம். இறை வார்த்தை நமக்கு அருள் வாழ்வின் விளக்கு, இதயத்தில் ஏற்று தங்கமே. நிறைவாக படிப்போம், நிறைவாழ்வை பகிர்வோம், எல்லோரும் சமமாவோம் தங்கையா. இயேசுவை ஆழமாக அறிய வேணுமா, திருவிவிலியத்தில் வசனங்களை படிக்க வேணுமே. திருவசனங்களின் ஆழங்கள் புரிய வேணுமா, தூய ஆவியின் துணையை நாம தேட வேணுமே. வாழ்வும் வழியும் உயிருமான இயேசுவின் வார்த்தை, இருளும் பயமும் நோயும் போக்கும் இறைவனின் மருந்து. தினம் படிப்போம், மனம் மகிழ்வோம், சுக வாழ்வை காணுவோம். தினம் படிப்போம், மனம் மகிழ்வோம், சுக வாழ்வை காணுவோம். ஆளுக்கு ஒரு விவிலிய கையில் எடுப்போம், நாளுக்கு ஒரு அதிகாரம் நாம் படிப்போம். ஆளுக்கு ஒரு விவிலியம் கையில் எடுப்போம், நாளுக்கு ஒரு அதிகாரம் நாம் படிப்போம். இறை வார்த்தை நமக்கு அருள் வாழ்வின் விளக்கு, இதயத்தில் ஏற்று தங்கமே. நிறைவாக படிப்போம், நிறைவாழ்வை பகிர்வோம், எல்லோரும் சமமாவோம் தங்கையா. அல 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 அலையா வீசுனையா வாழ்க்கை, பல 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 பலனே மாறிடுச்சு பார்க்க. அல 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 அலையா வீசுனையா வாழ்க்கை, பல 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 பலனே மாறிடுச்சு பார்க்க. ஒருத்தர் வந்தாரு என்ன வாழ வச்சாரு, நீ எனக்கு வேணும்னு காதில் சொன்னாரு. ஒருத்தர் வந்தாரு என்ன தேடி வந்தாரு, மொத்தமாக விலை கொடுத்து வாங்கி போனாரு. ஏன் கொல்ல தெய்வம் அவரு, எங்க கொல்ல தெய்வம் அவரு, ஏசுதானே அவரு பேரு, என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரு. என் கொல்ல தெய்வம் அவரு, அட எங்க கொல்ல தெய்வம் அவரு, ஏசுதானே அவரு பேரு, என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரு. சந்தக் சந்தக் சந்தா, சந்தக் சந்தக் சந்தா, தக்குடுது 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 தக்குடுது. அற்புதம் அதிசயம் இந்த ஆண்டு நடக்க போகுது. அற்புதம் அதிசயம்
இந்த ஆண்டு நடக்க போகுது. கவலைப்படாத 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 கவலைப்படாத, அற்புதங்கள் குவிய போகுதே, அற்புதங்கள் குவிய போகுதே. சூப்பர் நேச்சுரல் ஆண்டு இது, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு இது, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு. பாட்டு முடிச்சிட்டதுக்கு அப்புறமா அவங்க பாட்டு காதலே கேட்டுட்டு இருக்கு. அந்த அளவுக்கு சூப்பராக ஆடின அவங்களுக்கு நன்றி. ஓகே, இப்போ இந்த விபிஎஸ் ஆண்டோட மெயினான விஷயம் என்னன்னு தெரியுமா? பைபிள் வேர்ஸ் தான். ஸோ இப்போ இறை வார்த்தையை மனப்பாடமாக சொல்கிறதுக்கு நம் மாணவர்கள் வருகின்றார்கள். அவர்களை அழைப்போம் மேடைக்கு. அதிகாரம் 4 இறைவார்த்தை 30 32 முறை. உவமை எதுக்கு ஒப்பிடலாம்? கடுகு விதையை ஒப்பிடலாம். 1 சாமுவேல் 3:10. ஆண்டவரே பேசும்படியை கேட்கின்றேன். யோவான் 14:13. நீங்கள் என் பெயர் கேட்பதையெல்லாம் நான் செய்வேன். திருப்பாடல் 32:8. நான் உனக்கு அறிவு புகட்டுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உனக்கு கண்ணோக்கி உன் அறிவை கூறுவேன். தேங்க்யூ. மார்க் அதிகாரம் 4 இறைவசனங்கள் 30 32 வரை. அவர் இறையாட்சியை எதற்கு ஒப்பிடலாம் அல்லது எந்த உவமையால் அதை எடுத்து சொல்லலாம்? அது கடுகு விதைக்கு ஒப்பாகும். அது நிலத்தில் விதைக்கப்படும் பொழுது உலகில் உள்ள எல்லா விதைகளையும் விட சிறியது. அது விதைக்கப்பட்ட பின் முளைத்தெழுந்து எல்லா செடிகளையும் விட பெரிதாகி வானத்து பறவைகள் அதன் நிழலில் தங்கக்கூடிய அளவுக்கு பெருங்கிளிகள் விடும் என்று கூறினார். 1 சாமுவேல் அதிகாரம் 3 இறைவசனங்கள் 10. ஆண்டவரே பேசும்படியேன் கேட்கிறேன். தேங்க்யூ. ஆண்டவர் துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். திருப்பாடல் 34:8. என் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு, என் பாடைக்கு உம் ஒளியும் அடுவே. திருப்பாடல் 119 105. நான் உங்களை தெரிந்து கொள்ளவில்லை, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன். யோவான் 15:16. நான் உங்களோடு இணைந்திருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள். யோவான் 15:4. தேங்க்யூ. ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். திருப்பாடல் 34:8. என் காலடிக்கு உன் பாக்கிய விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் அதுவே. திருப்பாடல் 119 105. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன். யோவான் 15:16. நான் உங்களோடு இணைந்திருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்தீர்கள். யோவான் 15:4. தேங்க்யூ. என் பெயர் ஏஞ்சலினா காட்சன். நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். மார்க் டீம்லேருந்து வரேன். ஆண்டவரை அண்டிக் கொள்கிற எவரும் பாக்கியவான்கள். சங்கீதம் 2:12. நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். எஸ்ஐயா 41:10. கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். சங்கீதம்
தேங்க்யூ. என் காலடிக்கு உன் வாக்கே விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் அதுவே. திருப்பாடல் 119 105. ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். திருப்பாடல் 34:8. நான் உங்களோடு இணைந்திருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள். யோவான் 15:4. தேங்க்யூ. ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். திருப்பாடல் 34:8. என் காலடிக்கு உன் வாக்கே விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் அதுவே. திருப்பாடல் 119 105. நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். யோவான் 15:16. நான் உங்களோடு இணைந்திருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள். யோவான் 15:4. தேங்க்யூ. My name is Sivanjalina. I'm studying second standard. மார்க் டீம்லேருந்து வரேன். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். திருப்பாடல் 34:8. என் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் அதுவே. திருப்பாடல் 119 105. நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். யோவான் 15:16. நான் உங்களோடு இணைந்திருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள். யோவான் 15:4. தேங்க்யூ. ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். திருப்பாடல் 34:8. என் காலடிக்கு வாக்கே விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் அதுவே. தேங்க்யூ. ஆண்டவர் எத்தனை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். திருப்பாடல் 34:8. என் காலடியில் உன் வாக்கை எடுக்கு, என் பாதைக்கு ஒளியும் அதுவே. திருப்பாடல் 119 105. தேங்க்யூ. என் பெயர் ரியா. நான் 12ஆம் வகுப்பு படிக்கின்றேன். மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் வசனம் 3-10 முடிய. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுடையது. துயருறுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். கனிவுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கி கொள்வார்கள். நீதியை நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவார்கள். இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பார்கள். அமைதியை ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவார்கள். நீதியின் பொருட்டு துன்பப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுடையது. நன்றி. இறைவாசனங்கள் 3, இறைவார்த்தைகள் 3, இறைவாசனங்கள் 10. ஆண்டவரே சொல்லும்படியே கேட்கிறேன். தேங்க்யூ. என் பெயர் ஜான் போஸ்கோ. நான் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். திருப்பாடல் 23 இறைவார்த்தை 1 முதல் 6 வரை. ஆண்டவரே, என் ஞாயிறு எனக்கு எதுவும் குறையில்லை. பசும்புல் வெளி மீது என்னை அவர் இளைப்பாற செய்வார். அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்து செல்வார். அவர் எனக்கு புத்தியோர் அளிப்பார். தம் பெயருக்கேற்ப என்னை நீதி வழி நடத்திடுவார். மேலும் சாவின் நிழல் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் நான் எத்திங்கிற்கும் அஞ்சிடேன். உம் கோலும் நெடுங்கழியும் என்னை தேற்றும். என்னுடைய எதிரிகளின் கண் முன்னே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர். என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றீர். என்னுடைய பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் உம் அருள்நலமும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் நிலத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். நன்றி. என் பெயர் சான்சி. நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் இறைவார்த்தைகள் 3-10 முடிய.
ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. துயருற்றோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவார்கள். கனிவுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறா, நம்ம எல்லாருக்கும் தெரியாத வசனம் கூட இந்த பசங்கள்லாம் இவ்வளோ மனப்பாடம் பண்ணி சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாருக்கும் ஜோராக ஒரு கைத்தட்டல் கொடுத்துருவோமா? இன்னும் சத்தமா? தேங்க்யூ. என்ன ஷெக்கினா, அவ்வளோதானா? எல்லாம் முடிஞ்சிருச்சா? ஏரியா எப்படி சொல்கிற? இத்தனை நாள் நம்ம விபிஎஸ்ல நடந்த எல்லாத்தையும் நம்ம யூத் அவங்க எல்லாத்தையும் ஒரு வீடியோ ப்ரெசன்டேஷன் மூலமாக கொடுக்க போகிறாங்க. ஓ, மெமரிஸ்னாலே சூப்பராக தான் இருக்கும். அது வீடியோ ப்ரெசன்டேஷன் வேறையா? எனக்கும் பார்க்க ரொம்ப ஆர்வமாக இருக்குது. சீக்கிரமாக போட்டுடலாம். வாங்க பார்க்கலாம். Thank you DBYC Youth for your memorable video. அங்கே பேர் ஷெக்கினா, அந்த ட்ராஃபி ரொம்ப நேரமாக சும்மாவே இருக்கு. ஒரு வேலை கொடுத்துருவோமா? கொடுத்துட்டா போச்சு. இத்தனை நாள் நம்ம விபிஎஸ்ல நம்ம பசங்க எல்லாருமே எவ்வளோ குரூப்பாக டீம் ஸ்பிரிட்டாக இருந்தாங்கன்றது விதமாக தான் இப்போ ப்ரைஸ் கொடுக்க போகிறோம்.
சரி, ப்ரைஸ் கொடுக்கறதுக்கு எல்லாரையும் அழைச்சிருவோம். பரிசுகள் வழங்குவதற்காக நம் பாசமிகு பங்கு தந்தை அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். வாரங்களில் நடைபெற்ற இந்த விபிஎஸ் முகாமிலே பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. இந்த நிகழ்ச்சிகளின் இறுதியிலே இன்று இந்த நிறைவு விழாவிலே மொத்தமாக குழுக்களுக்கு மதிப்பெண்கள் வழங்கப்பட்டு அவை எல்லாம் ஒன்று சேர்க்கப்பட்டு இப்பொழுது மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான் ஆகிய 4 குழுக்கள் இருந்தன. 6876 புள்ளிகளை பெற்று 4வது இடத்தை பெறுகின்ற அணி மத்தேயு அணி. மத்தேயு டீம் எல்லாரும் வாங்க, ஒண்ணா கேப்டன்ஸ் அண்ட் வைஸ் கேப்டன். சீக்கிரம் மத்தேயுவா. இடத்தை பெற்றிருக்கின்ற மத்தேயு அணி. ஆறாயிரத்து 912 புள்ளிகளை பெற்று 3வது இடத்தை பெறுகின்ற அணி ஜான் யோவான். சீக்கிரம் வாங்க போலாம். 6940 புள்ளிகளை பெற்று 2வது இடத்தை பெறும் அணி லூக். ஏழாயிரத்து 56 புள்ளிகளை பெற்று முதலிடத்தை பெறும் அணி மார்க் அணி.
சரி ரியா, இவ்வளோ நாள் நம்ம விபிஎஸ்ல நம்ம என்ஜாய் பண்ணதுக்கு, நம்ம லேர்ன் பண்ணதுக்கு, நம்ம டேலண்ட்ஸ் எல்லாத்தையும் வெளிக்காட்டினதுக்காக தேங்க்ஸ் சொல்லிடலாமா? சொல்லிடலாம். இப்போ நிறைவுரை ஆற்றதுக்காக பிரதர் சதீஷ் அவர்களை மேலே கலைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தோடு இந்த ஆண்டு விபிஎஸ் 2024 நிறைவு விழா நன்றி உரை ஆற்றுவதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். சிறப்பாக இந்த ஆண்டு இந்த விபிஎஸ் முகாம் நல்ல முறையில் நடைபெற நமக்கு அனைத்து விதமான அருளை பொழிந்த இறைவனுக்கு நம்முடைய முதல் நன்றியையும், இரண்டாவதாக நம்மோடு கூட இருந்து இந்த நிகழ்வுகள் நல்ல முறையில் நடைபெற தன்னுடைய வழிகாட்டுதல்களை நமக்கு அளித்த நமது பாசமிகு பங்கு தந்தை அருட்பணி மரிய லூயிஸ் அடிகளார் அவர்களுக்கும், உதவி இல்லத்தந்தை அருட்பணி வில்லியம்ஸ் அவர்களுக்கும், அருட்தந்தை ஆரோக்கிய வின்சென்ட் அவர்களுக்கும், அருட்தந்தை கேபி பால் அவர்களுக்கும் எங்களுடைய இதயம் கனிந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஆண்டு சிறப்பாக இந்த விவிலிய முகாம் நடைபெற்றது என்று சொன்னால் அதற்கு ஒரு பைலட்டாக இருந்து இந்த முகாமை வழிநடத்தியவர் திருத்தொண்டர் லியோ அவர்கள். இந்த நேரத்திலே அவர்களுக்கு பலத்த கரவொலி எழுப்பி நம்முடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். திருத்தொண்டர் அவர்களுக்கு நமது அன்பின் அடையாளமாக விபிஎஸ் ஆசிரியர்கள் ரம்யா அவர்களும் அமளி போஸ்கோ அவர்களும் திருத்தொண்டர் அவர்களுக்கு அன்பின் பரிசை வழங்குவார்கள். சிறப்பாக இந்த ஆண்டு இந்த பிள்ளைகளுக்கு வகுப்பு ஆசிரியர்களாக இருந்து வகுப்புகளை போதித்த 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிற்றுவித்த சகோதரர் மேத்யூ அவர்களுக்கும், மேத்யூ பிரதர் இருக்காரா, 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிற்றுவித்த சதீஷ் அவர்களுக்கும், 3 முதல் 5ஆம் வகுப்பு வரை பயிற்றுவித்த அமளி போஸ்கோ அவர்களுக்கும், யூகேஜி முதல் 2ஆம் வகுப்பு வரை பயிற்றுவித்த ஷீலா மற்றும் சாரல் பிரியா அவர்களுக்கும், இந்த ஆண்டு சிறப்பாக 3 எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் நம்ம இந்த கண்டக்ட் பண்ணியிருந்தோம். ஒன்று கிராஃப்ட் கிளாஸ், அதை நமக்கு நடத்திய திருமதி நீனா ஜான் அவர்களுக்கும், எம்ப்ராய்டிங் கிளாஸ் நடத்திய யோகேஸ்வரி அவர்களுக்கும், டிராயிங் கிளாஸ் நடத்திய ரெக்ஸ் பால் அவர்களுக்கும், சிறப்பாக இந்த ஆண்டு வாலண்டியர்ஸ்களாக இருந்து இந்த முகாமிற்கு 13 நாட்களும் உதவி செய்த வகுப்புகளை எடுத்த ஆசிரியர்களை மேடைக்கு அழைக்கிறோம். திருமதி அமளி போஸ்கோ, ரெக்ஸ் பால், அருட்தந்தை வில்லியம்ஸ் அவர்களை இந்த பரிசுகளை வழங்க அன்போடு அழைக்கிறோம். சகோதரர் டென்னிஸ், சகோதரர் பிரான்சிஸ், சகோதரி யோகேஸ்வரி, தன்னார்வத்தோடு இந்த முகாமிலே பணியாற்றிய தன்னார்வ தொண்டர்கள் ரம்யா அவர்கள், ரம்யா, திருவாளர் பிரிட்டோ, திருவாளர் டேனியல், திருவாளர் சந்தியாகப்பர், செல்வன் மைக்கேல், செல்வன் ஷியாம், செல்வி ஜெர்லின், செல்வி பிளெஸி, செல்வி தனுஜா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். தங்களுடைய நேரங்களை பாராமல் காலை முதல் மதியம் வரை மீண்டும் மாலையில் இவர்களுக்கு வகுப்புகளை எடுத்து விளையாட்டு போட்டிகளை நடத்தி பிள்ளைகளை உற்சாகப்படுத்திய வழிநடத்திய இந்த ஆசிரியர்களுக்கும் தன்னார்வ பணியாளர்களுக்கும் நம்முடைய இதயம் கனிந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம்.
இந்த ஆண்டு இந்த விபிஎஸ் முகாம் சிறப்பாக நடைபெற்றது என்றால் அதற்கு பல நல்ல உள்ளங்கள் முன்வந்து சிலர் பணமாகவோ சிலர் பொருளாகவோ கொடுத்து உதவியிருக்கிறார்கள். அவர்களை இந்த நேரத்திலே நன்றியோடு நினைவு கூறுகிறோம். சிறப்பாக 4 நாட்கள் இந்த பிள்ளைகளுக்கு உணவு வழங்கிய திருவாளர் நெல்சன், திருமதி பீனா ராஜ் மற்றும் முன்னாள் மறைக்கல்வி மற்றும் சம்மர் கேம்ப் மாணவர்கள், பலிப்பிட பணியாளர்கள், சாவியோ விங்ஸ் மற்றும் நமது பங்கு இளையோர் குழுக்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் தினம்தோறும் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய அந்த ரெஃப்ரெஷ்மெண்ட் ஸ்நாக்ஸ்களுக்கு உதவி புரிந்த திரு ஏபிஜே வின்சென்ட், திரு லாசர் சூசிராஜ், திரு பிரின்ஸ்டன், திரு வினோத், திரு பிரின்ஸ், திரு ஜான்சன், திரு பாலிகார்ப் பியூலா அவர்கள், திரு அகஸ்டின், திருமதி மேரி கரோலின், திருவழிபாட்டுக்குழு, மரியாயின் சேனையை சார்ந்த 2 பிரசிடியங்கள், ஆத்மா சபை, இங்கிலீஷ் விங், மிஸ்டர் ராஜ் ஃபேமிலி, திருவாளர் டேவிட், திருவாளர் ஆண்டனி கிறிஸ்டோஃபர், திருவாளர் மாணிக்கராஜ், திருமதி ஜெரோமி மோரிஸ், செல்வி ஆரோக்கிய மேரி, திருவாளர் சில்வஸ்டர், திருமதி இந்திரா, திருமதி சலோமி அன் குடும்பம், திருவாளர் பிரசாத், திருமதி ஆரோக்கிய மேரி, திருவாளர் ராகுல் அவர்களுக்கு எங்களுடைய இதயம் கனிந்த நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கிறோம். மேலும் இந்த நாளிலே இந்த நிகழ்ச்சி நல்ல முறையில் நடைபெற நமக்கு உதவிய திருவாளர் சிஜே வின்சென்ட் அவர்களுக்கும் சகோதரர் செல்லா அவர்களுக்கும் எங்களுடைய இதயம் கனிந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் உரித்தாக்கிக் கொள்கிறோம். இந்த நேரம் வரை அனைவரும் பொறுமை காத்து அமர்ந்து இந்த பிள்ளைகளை உற்சாகப்படுத்திய பெற்றோர்களாகிய உங்களுக்கும் எங்களுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் உரித்தாக்கிக் கொள்கிறோம். நன்றி. ஓகே, கேப்டன்ஸ் அண்ட் வந்து வைஸ் கேப்டன் அண்ட் கேப்டன்ஸ் வந்து உங்களுக்கான கிஃப்ட்ஸு, ஸ்நாக்ஸ், ரெஃப்ரெஷ்மெண்ட் வச்சுன்னு இருப்பாங்க. யூ கேன் கெட் அண்ட் கோ ஹோம். ஓகே, உங்களுக்கு ஓகே டீம் வைஸ் அந்தந்த கேப்டன் போயிட்டு வாங்கிக்கிங்க குட்டீஸ் எல்லாருமே.